இப்போ இதில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா குழம்பு வந்து கொதிக்க விடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி தூவி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்கிட்டோம், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், ஓரளவு நல்லா குழம்பு கொதிச்சு வந்துருச்சு. இது வந்து எல்லாத்துக்குமே விட சூப்பராக இருக்கும். சுட சுட இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முள்ளங்கி மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ரெசிபியை உங்களை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் தெரியப்படுத்துங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.